சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளைந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளைந்திருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா. ஏன் பொருத்தனை அவர் கேட்கிறாருன்னா, நம்முடைய பாவத்து நிமித்தம் ஒரு தண்டனை தந்து உங்களை காப்பாற்ற விரும்புவார். இல்லை என்றால் நீங்கள் விக்கிரகத்தை நீ ஒரு காலத்தில் தேடி இருப்பீங்க. உத்தமனிடத்தெல்லாம் பொருத்தனை தேவையில்லை, பாவிகளிட தான் கேட்பார். பாவி கடனாளியாக தான் இருப்பான், ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான். ஒரு முறையாவது விக்கிரகத்தை தேடியோ இல்லை குறியேற்கவோ போனாலோ, இல்லை என்றால் தேவனுடைய நாமத்தை தூஷித்தாலோ இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் அனுப்புவார். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு இடம் சின்னத்துறை கடற்கரை. நானும் என் மனைவியும் ஒரு வீட்டில் லாரன்ஸ் என்ற சகோதரனுடைய வீட்டில் ஜோமணி போட்டுக்காய் ஜோமணி கொண்டு இருக்கும்போது ஒரு 2 பிள்ளைகளை கொண்டு ஒரு சகோதரி வந்தாள்கள். ஒரு உயிருள்ள சாட்சி தான் இதுவும். எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோமணிட்டு போங்க பிரதர்னு. அக்காலத்தில் சுனாமிக்கு முன்னாடி எங்கள் 2 பேருடைய பாதம் சின்னத்துறை நித்திரவளை, கிட்டத்தட்ட நித்திரவளை சின்னத்துறை தூத்தூர் எல்லாம் எங்கள் கால்பட்ட இடங்கள் தான், வீடுகளில் கால்பட்ட இடம். அப்போ இந்த சகோதரி அழைத்து கொண்டு வந்தாலும் அண்ணாந்து பார்க்குறேன், வீடெல்லாம் துருபிடிச்சி கம்பி மாதிரி நிற்கிது. ஏற்கனவே பல முறை சொன்ன சாட்சி தான். பிள்ளைகளை பார்க்குறேன், விலா எலும்புகளை எண்ணலாம். உன் புருஷனுக்கு என்ன வேலை? போட்டில். ஏன் போட்டில் வேலை செய்தால் நீங்கள் கொளுத்திலாம் இருக்கணும். இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் லட்சங்களை சம்பாதிப்பார்கள். படிக்காதவன் இன்றைய மீனவர் வாரிசுகள் படிக்கிறாங்க, அன்றைய மீனவர் வாரிசுகள் படிக்காது, எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் லட்சமாக சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஒரு ட்ரிப்பு 7 நாளுக்குள்ளே. நீங்கள் ஒரு மாதம் ஆனால் 30,000 20,000 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனந்தான் இந்த மீனவ பிள்ளைகள். ஆனால் இங்கே மாறுபட்டு நிற்கிறது. எலும்பும் தோலுமாக இருக்கிறாய், நீ மட்டும் கொளுத்து போயிருக்கிறாய். இப்படி கேட்கிற, நீ மட்டும் கொளுத்து போயிருக்கிறாய், உன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாள் ஏன்? கர்த்தர் சொன்னார், சாபத்தினுடைய பிள்ளைகள். பரிதாபமாக இருந்தது. போட் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை, வசதி இல்லை, சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் நிற்குது. அப்போ நான் சொன்னேன், என்ன தானே ஜோம் பண்ண நீ கூப்பிட்ட, நீ முழங்கால் படிக்கட்டி ஜோம் பண்ணு. நான் உட்காருறேன்னாச்சு. ஒரு உடஞ்ச சேரில் நான் உட்காருறேன், என் மனைவி நிற்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வழக்கமாக லேடிஸ் ஜோம் பண்ணும்போது என்ன மெத்தடு, செய்முறை பயிற்சி, முக்காடத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படி ஒன்று போடுவீங்க இல்லையா? அப்படி தானே போடுவீங்க, தலையில் முக்காடு போடுவீங்க இல்லை? போட்டு அடுத்து இங்கே இருந்த முந்தானி எடுத்து இந்த பக்கம் எடுத்து ஒரு செருகிற ஸ்டைலை பார்க்கும்போது கிரியை வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டைல் மாறுத, மூமெண்ட்ஸ் மாறுத, பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். உடனே அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. நான் அவங்கள்ட்ட தானே ஜெபம் பண்ண சொன்னேன், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தாவே இன்னும் சொல்லி ஆரம்பித்தா பிரேக் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு ஜெபம். இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் தூசிக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதனால் விட்டுட்டேன். ஆண்டவர் சொன்னார், தலையில் கையை வச்சேன். பொய்யா என் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற அந்த கிறிஸ்துனுடைய ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, சாபத்தின் ஆவி இதோ கட்டவிழ்க்கிறேன். அவ்வளவுதான். அவளுக்கு அந்த நேரத்தில் விடுதலை கிடைச்சிருச்சு. பாஸ்டர்,
எனக்குள்ளே இருந்த ஒரு ஆவி இப்போ தான் வெளியேறி போச்சுன்னு. அப்போ இது வரைக்கும் உன் ஆவியை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்த, உன் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுருந்த. ஆமாம் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் என்ன ஜெபம் பண்ண விடாது, அது ஜெபம் பண்ணிடும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அது ஒரு வாய்ப்பாட்டை பாடு. அதான் சோத்திரம் 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 சொல்லி லாஸ்டில் சூத்திரமாக போய் நிற்கும். புரியுதா? அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம் பார்க்கண்டாம். நிறைய பேர் நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம், கடந்த நாள்களை காப்பாற்றினீரே, நன்றி 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 கோடான கோடி நன்றி. ஒரு பொருத்தனையாவது செலுத்தியிருப்பீங்களா? நன்றி சொல்கிறதுக்கு ஒரு தசமாவது கரெக்டாக கொடுத்துருப்பீங்களா? ஓசூர்லேருந்து ஒரு சொல்லார், தசமாக கொடுக்க சொல்லிட்டு போகிறாரு. நான் செய்ய வேண்டிய விலை தவறு செஞ்சார் இல்லையா? கொடுக்குறீங்களா? சரி, எனக்கு தான் தரேனாங்க. ஆண்டவர் கொடுக்குறீங்களா? இல்லை. அப்போ எதுக்கு இந்த ஜபம்? பிரமாணம் இல்லாத ஜபம், அந்தி கிறிஸ்துனுடைய ஜபம். நான் சொன்னேன், ஏன் இந்த விக்கிரகத்தின் ஆவி உனக்குள்ளே இருந்து உன்னையே ஜெபிக்க வைக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியாத ஒரு சாத்தான் உனக்குள்ளே இருக்கிறான். எப்படி புகுந்தான் சொல்லு, அது நீ கூட சொல்லு. நான் சொன்னா தீர்க்க தரிசனம், நீ சொன்னா ஸ்டேட்மெண்ட். அவள் சொல்லுகிறாள். அதான் அடுத்த பாம்பு பிளாஸ்ட். நான் ஒரு விக்கிரக சிலையை பிரசவித்தேன் பிரதர். என்ன, 2 கை பின்னாடி 4 கை, அதான் பிரசவிச்சேன்னு. எப்படி பிரசவிச்சேன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, என் அம்மா என்ன பண்ணுனா, நான் பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த பொழுது ஒரு சர்ப்ப கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் 41 நாள் பால் ஊற்றி 41 நாள் குடும்ப நடத்த சொல்லிட்டான் பத்த தாய். அப்போ பாம்புக்கெல்லாம் பால் ஊற்றுனா பிள்ளை கிடைக்கும்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கிறோம், யோசிக்கணும்ல. பாம்பு கையை விட்டால் கடிக்க தான் செய்யும். ஆண்டவர் சபிச்சதே இந்த சர்ப்பத்தை தான். அந்த ஆண்டவர் சபிச்ச சாபத்துக்கு பால் ஊற்றி கும்பிடு. போன சண்டை சாட்சியில் சொன்னேன், விடுபட்ட சாட்சி. என் மனைவியினுடைய சகோதரன் 89 நாள் இதே மாதிரி பாம்புக்கு பால் ஊற்றி பிள்ளை கிடைக்கிறனால வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கே தூக்கு போட்டு சாக இருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பொருத்தனை வாங்கி பிள்ளை செல்வம் கொடுத்தாரு. அதில் பொய் சொன்னார்கள். 2 பிள்ளையை கொடுத்தாரு, 2 1 பொய் சொன்னார்கள். லாஸ்ட்டில் 1ஐயும் தூக்குனார். அப்புறமா திரும்ப இந்த ஊழியத்தின் மூலம் தான் திரும்ப கொடுத்தாரு. அல்லையோ ஒரு சம கையை தட்டலாம். பொய் சொல்லுகிறவன் என் சமூகத்தில் நிலை நிற்பதில்லை. அவரை சங்காரம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் அவர் திரும்ப 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 சொன்ன காரியம் என்ன? வாசித்த நீ சொல்லு. நானே தேவன். அடுத்து சொன்னார், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. பிறகு என்ன? பாம்பையும் பள்ளியையும் கும்பிடுறீங்க. அவ கும்பிட்டா, கர்ப்பம் ஆச்சு, விபூதியை கலக்கி கொடுத்தா. கடைசியில் சரித்திர உண்மை, நாகர்கோவில் ஜெயசகர மருத்துவமனையில் கற்சிலையை பிரசவித்தாள் அவள். அல்லேலூயா, உற்சாகமா கையை தட்டலாம். கற்சிலையை பிரசவித்தவள் இரத்த போக்கு. அவள் சொன்ன கதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பேப்பரில் தலைப்பு செய்தியாக பார்த்தேன். தினத்தந்தி பேப்பரில் ஹெட்லைன். அதான் நான் ஆஸ்பத்திரியோட தான் சொல்கிறேன். கற்சிலையை பெற்று அதை ஆஸ்பத்திரி வளாகத்திலே புதைத்திருக்கிறார்கள். பண்ண போய் தோண்டி எடுங்க போங்க. அல்லேலூயா. பயந்தார்கள். மருத்துவமை பயந்தது. மருத்துவமை பயந்து நடுங்கி இரத்த போக்கே அறை முழுவதும் நிரப்பியது. மருத்துவர்கள் கேட்டார்கள், இவளுக்கு உடம்புல இவ்வளோ லிட்டரு எங்கிருந்து வந்ததுன்னு மருத்துவர்களுக்கு தெரியல. சொந்த பந்தமெல்லாம் ஓடி போயிட்டு சிலையை பார்த்தா கும்பிடுவாங்களா? எப்படா மனைவி பிரசவிப்பா, ஒரு மகள் பிரசவிப்பால், பிள்ளையை வாங்குவதற்கு 2 கரத்தை தூக்கி நிற்புகிற நேரத்தில் ஒரு கற்சிலையை பெற்றா. அதுவும் ஒரு தெய்வ சிலையை பெற்றா. தெய்வம் என்று சொல்லப்படுகிற சிலையை பெற்றாள். பயம், நடுக்கம். மருத்துவர்களை ஓடி போனார், நர்ஸுகளை ஓடி போனார்கள், சொந்த பந்தம் ஓடி போய்விட்டது. அப்பொழுது அவள் கூப்பிட்டா. அவள் சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். இயேசுவே என்று கூப்பிட்டா. இயேசுவே என் பாவத்தை மன்னியும்.
நான் விக்கிரகத்தை சேவித்து ஒரு விக்கிரகத்தை பெற்றெடுத்திருக்கிறேன். இன்று மருத்துவர்களும் விலகிவிட்டார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். 10 அம்மாவும் விட்டு விட்டார்கள். எல்லாம் விலகினார்கள். கைவிடப்பட்ட நிலையில் அறையில் துடித்து அந்த மனந்திருந்தலுக்குரிய ஒரு வார்த்தையை தேவனுக்கு முன்பாக எழுப்பின பொழுது அவளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கியது. உற்சாம கையை தட்டுங்க. அவளை விடுவித்தார் தேவன். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே இரத்த போக்கும் நின்றது. பரிபூர்ண சுகத்தோடு, பிரசவித்த பொண்ணு மாதிரி அல்ல, பிரசவிக்காத பிள்ளைய போல கதை தட்டி திறந்து வெளியே வந்துட்டான். உற்சாம கையை தட்டுங்க. சிறிது காலம் மகிமையாய் வாழ்ந்தார்கள். சிறிது காலம் மகிமையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் பிற்காலங்களில் இந்த பொருத்தனையை செலுத்தாமல், நன்றி சொல்லி பொருத்தனையை செலுத்தாமல் அப்படியே கோடி நன்றி, எல்லோரும் கோடி நன்றி தானே இன்றைக்கி கோடி நன்றி சொன்னவங்க எல்லாம் பார்ப்போம். கோடி நன்றி ஸ்டேஜில் இங்கே சாட்சி சொல்லும்போது சொன்னாங்களே, சொன்னவங்க எல்லாம் கையை தூக்குங்க. கோடி நன்றி. ஓகே, ஒன்று வேறு ஒன்றா சொன்னீங்க. கோடி நன்றி உங்களால் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நான் 1 கோடி ரூபா இன்றைக்கி தரேன். ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் நான் தர மாட்டேன்னு தெரியும். நன்றி மட்டும் சொன்னால் போதும், கோடி நன்றி வேண்டாம். ஏன்னா கோடி ஒரு ரூபாயை நான் உங்களுக்கு தரேன், இதை நீங்கள் கோடி எடுத்து தர முடியுமா? தர முடியாதில்ல. கோடி ரூபாய் என்றால் கோடி தான். அவை ஒரு நன்றியை சொல்லிட்டு கோடி நன்றின்னு சொல்லப்படாது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடிந்தால் உங்களால் முடிந்ததை நன்றி காணிக்கையாக ஊழியங்களுக்கு கொடுக்கலாம். அது மிகுந்த பட்டயம், மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தாலும் நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி கோடி 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 நன்றி. அவ்வளோதான், அதோட மறந்துடுவீங்க ஆண்டவரை, மறந்துடுவீங்க, விட்டுருவீங்க. ஆனால் பிரமாணம் உங்களை பின்பற்றும், கொடூரமாகவும் பின்பற்றும். அந்த மகளை பின்பற்றியது. அப்புறம் நன்றி சொல்லி இது மாதிரி கோடி நன்றி சொல்லி ஜோமுன்னா சர்ப்பம் உள்ளே ஏறிச்சு. இப்போ சர்ப்பம் தான் வண்டியை ஓட்டுறது. ஜப வண்டியை ஓட்டுறது யார்? சர்ப்பம். அப்படிப்பட்ட சர்ப்பத்தை அழிக்கக்கூடிய ஒத்த ஊழியம்தான் இந்த ஊழியம். உற்சாம கையை தட்டுங்க. எந்த கொம்பம் பிசாசுகளுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி. ஆனால் உங்களுக்கு தெரியாது, பிரமாணங்களை பின்பற்றுவதற்கு இந்த சாத்தான் விட மாட்டான். பிரமாணத்தை பின்பற்றினால் பரலோகம், பிரமாணத்தை பின்பற்றாமல் போனால் நரகம். மலையிலேயே உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பிரமாணங்களை பின்பற்றுங்க. யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருக்குண்டே கொடுங்க. உற்சாம கையை தட்டுங்க. ஆனால் வசனம் உங்களை பின்பற்ற வேண்டும், நீங்கள் வசனத்தை பின்பற்ற வேண்டும். அப்போ தான் சுகவாழ்வு. ஏன் இங்கே வரீங்க? ஒரு கொஸ்டின். வியாதி, பிரச்சனை, மரணக்கண்ணி, மரணக்கட்டு, கஷ்டம், துக்கம், துன்பம், தொல்லை, உபத்திரம், தரித்திரம், வேதனை, மீள முடியாத காரியங்கள். அப்படி தானே? அவ்வளோ வேதனையோடு தானே வர்றீங்க விடுதலைக்காக. ஏன் இந்த வேதனைகள் வருதுன்னா நீங்கள் வசனத்தை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. இந்த பொருத்தனை ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தர் என்ன நன்றாக சோதித்து அறிந்திருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? நான் போட்டிருந்த ஜட்டி இருந்தால் ஜட்டியை விற்றுருப்பேன். ஜட்டி இருந்தால் நான் பச்சைக்கு சொல்வேன். ஆனால் பேண்டை விற்றான். உடுக்கிற பேண்டை எவனா விற்பானா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஊழியக்காரன் விற்றுருக்கானா? இவன் பாவாடையை விற்றாளன்னு தெரியாது. நீ என்னை பாவாடையும் விற்றியா? விற்றுருப்பா. பாவாடையும் விற்றுரு. எல்லா துணிமணியையும் நாங்கள் விற்று அதை சும்மா கொடுத்தான். அதில் 7,000 ரூபாய் கிடைத்து விட்டது. ஒருவன் பரிசுத்தம் ஆவதற்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், உன் சரீரத்திலையும் தீட்டு, உன் உடையிலையும் தீட்டு. நான் கேட்பேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி போட்டு அடிச்சிரு? அம்மியில் வைக்கிற தேங்காய் மாதிரி, மிக்சியில் ஓடுற ஃப்ரூட்ஸ் மாதிரி, கிரைண்டரில் ஓடுற அரிசி மாதிரி என்னை ஆட்டி படைச்சிரு. ஏன்னு கேட்டால் இதான் சொன்னார், நீ சரியில்லைடா. இன்னும் தான் கேட்குறேன், நீங்கள் சரியில்லை.
அதான் துவசம் பண்ணினாரு. அதான் நம்முடைய தேவன். உண்மையான தேவன் துவசம் பண்ணுவார். உண்மையான தேவன் சோதிப்பார். உண்மையான தேவன் புடமிடுவார். அரிசியை கழுவுனாதான் சுத்தம் உண்டாகும். அரிசி அரைத்தாதான் தோசையாகும், இட்லி ஆகும். அப்பதான் சாப்பிடுவதற்கு வசதி. ஆகவே உங்க வாழ்க்கை செம்மை ஆவதற்குத்தான் உங்களை புடமிட்டு இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணார் ஆண்டவர்? எனக்கே சதி செஞ்சிட்டார் ஆண்டவர். அண்ணனையும் தம்பியையும் பகைஞனாக மாற்றினார். சும்மா இருக்கிற என்ன அண்ணனையெல்லாம் கொலை செய்கிறதுக்கே வருவான். அண்ணன்களும் அப்படித்தான். அவ்வளவு கொடூரமாக என்னை தாக்கினார்கள். அதான் ஆண்டவருடைய முதல் அடி. நம்ம நினைக்கிறோம் அவங்க நம்மளை பகைக்கிறாங்கன்னு. அவங்க நம்ம பகைக்கல, அவங்கள வச்சு ஆண்டவர் அடித்து திருத்துறான்னு அர்த்தம். ஒரு நொண்டி சகோதரன் இருந்தான், உயிரோடு இல்லை. ஒரு வீடை எழுதி கொடுக்கறதுக்கு நான் தாமதம் ஆனதுனால, என் அம்மா இறந்ததுனால அந்த வீடை நான் எடுத்துருவணும்னு அந்த பயத்தில் ஒரே கோலை வச்சு அப்படியே நெத்திக்கு கரெக்டாக ஷார்ப்பாக அடித்தான். 7 அடி. நான் நினச்சேன் 2ஆக பொழந்துருக்கணும். தடை பார்த்தா எண்ணெய் வருமே தவிர ரத்தம் வரல. நம்ம தலையிலே போய் எண்ணெய் தான் இருக்கும். ஒரு சம்ம கையை தட்டலாம். அவனே அடித்து புதைச்சவர். அல்லேலூயா. அடுத்தவர் தான் கராத்தெல்லாம் அப்படின்னு இப்படி குஷ்ன்னு அடித்தான். அவனை லாஸ்ட் வீக்கும் போன மாதத்தில் அதை போன 2-3 வாரம் இருக்கும், அதை புதைச்சிட்டார். புதைக்கிறதுல அவர் சர்வ வல்லவர். பாவிகளை வச்சிருக்க மாட்டார். என் அண்ணானாலும் சரி, நீங்கள் ஆனாலும் சரி, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களை பரலோகத்தையும் காட்டுவார். இந்த உலகத்தில் உயர் அடைக்கலத்தில் வைத்து காப்பார். என்ன? வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிற புதையலை நான் உனக்கு தருவேன். அது ஜீவோலிக்கு ஏற்ற வசனம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே என்ன இந்த அளவுக்கு உறவுக்காரில் வச்சு அடித்தார். புரியுதா? ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். முதல்ல அப்படி தான் ஆவார்.